ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அவங்களுடைய வெப்சைட்டில் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 2024-25க்கான MBBS மெடிக்கல் அண்ட் டென்டல் யூஜி கோர்ஸுக்கு உண்டான கவுன்சிலிங் ஷெட்யூல் இன்றைக்கி அவங்களுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து அதாவது ரவுண்டு 1 வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 21/8/2024 10 AM-லேருந்து 27/8/2024 5 PM வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். அதாவது முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 500 rupees ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 1000 rupees ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அதே மாதிரி SC/STக்கு வந்து 2.5 lakhs உள்ளே அவங்களுடைய இன்கம் இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும், அண்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக்கிங் பண்ணணும். ஓகேங்களா, எல்லா ரேங்க் அதாவது ஜென்ரல் அதாவது கவர்மெண்ட் கோட்டா வந்து ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 28,819 வரைக்கும் கூப்பிட்டுருக்குறாங்க. அதாவது அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 13,417 வரைக்கும் கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது நீட் மார்க் வந்து 720 to 127 மார்க் உடைய கேண்டிடேட்டுக்கும் 715 to 127 உடைய கேண்டிடேட்டுக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு அர்த்தம். யார் நீங்கள் வந்து கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அவங்க கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணீங்களே அவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் வந்து ப்ராசஸிங் வந்து ஒரு நாள் நடக்கும், 28/8/2024. அதே மாதிரி ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்து 29/8/2024 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்து 30/8/2024 வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, 30ஆம் தேதியிலேருந்து 30/8/2024 5/9/2024 12 noon வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அலாட் ஆன காலேஜுக்கு உண்டான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட்டு ஜாயினிங் 5/9/2024, அதாவது லாஸ்ட்டு ஜாயினிங் 5 PM ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, ஜென்ரல் ரேங்க் GR எனக்கா ஜென்ரல் ரேங்க் மேலே கொடுத்துக்கிறாங்க இல்லையா, GR மீன்ஸ் ஜென்ரல் ரேங்க். ஓகேங்களா, கம்யூனல் ரேங்க் கிடையாது, ஜென்ரல் ரேங்க். ஓகே, அதே மாதிரி எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், முதல்லையே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், ரெட் கலரில் do not share your login ID, password and OTP with others. ஓகேவா, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, எனக்கா மற்றவங்களும் அதாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் OTPயும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், கேண்டிடேட் ஆர் who are participating the online choice filling for MBBS and BDS degree course will have to remit non-refundable registration fees for 500 rupees for government quota and 1000 rupees for management quota. ஓகேங்களா, அதே மாதிரி at the time of registration the candidate will have to pay refundable security deposit for government quota. அதாவது ஃபார் கவர்மெண்ட் கோட்டாக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் இல்லையா, அது வந்து ரீஃபண்ட் ஆகும் கிடைக்கல என்றால் சீட்டு. ஓகேங்களா, ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் ஃபார் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்க்கும் ஃபீஸ் கிடையாது, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ப்ளஸ் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு 30,000 கட்டணும். அதே மாதிரி SC/SC/STக்கு வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு உள்ள அவங்க இன்கம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸம்டட். ஓகேங்களா, செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட தேவையில்லை. அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தி கேண்டிடேட் வில் ஹேவ் டு பே ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இது வந்து மேலே இருக்கிறது பாயிண்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா ஆல்ரெடி, அதுக்கு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் செக்யூரிட்டி டெபாசிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து இன்க்ளூடிங் மைனாரிட்டி NRI கேட்டகரி சீட்ஸு இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் ப்ளஸ் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து 1 lakh rupees கட்டணும். SC/SC/STக்கு வந்து அது அண்ட் கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி ஃப்ரம் ஷெட்யூல்ட் கேஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் செக்யூரிட்டி டெபாசிட் இஃப் தேர் ஆனுவல் இன்கம் இஸ் 2.5 lakh. அதாவது 2.5 லட்ச ரூபாய்க்கு உள்ள அவங்க இந்த சொல்லியிருக்கப்பட்ட SC/SCA/ST SCCUக்கு 2.5 லட்ச ரூபாய்க்குள்ள இன்கம் இருந்தால் அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி ஆல் கேண்டிடேட் ஷுட் ரீட் த ப்ராஸ்பெக்டஸ் தரோலி. எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்களே படித்து பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி அவங்க வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், அதாவது கேண்டிடேட் கேன் எடிட் தியர் சாய்ஸ் எனி நம்பர் ஆஃப் டைம் பிஃபோர் லாக்கிங் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லாக் ஒன் டைம் பண்ணிட்டால் அது எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா,
அதே மாதிரி 27/8/2024 5 PM சாய்ஸ் லாக்கிங் லாஸ்ட் டேட் சொன்னேன் இல்லையா, அது அதாவது மேலே இருக்குது பாருங்கள். 27/8/2024 வந்து சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் எல்லாம் லாஸ்ட் டேட் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் லாக் பண்ண மறந்துட்டாலும் 27/8/2024 5 PM ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே அதுதான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சீட் மேட்ரிக்ஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிள், அதாவது வில் பி அவைலபிள் ஷார்ட்லி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கனெக்டிவிட்டி எரர் அண்ட் ப்ரொசீஜரல் எரர். அந்த அதாவது நெட் கனெக்ஷன் எல்லாம் அவங்க வந்து பொறுப்பேற்க மாட்டாங்க. நெட் ஃபெயிலியரு அதுக்கெல்லாம் அவங்க பொறுப்பேற்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எல்லாமே ஆன்லைன் தான். அதாவது ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டவுன்லோடிங் அலாட்மெண்ட் ஆர்டர் இங்கே பாருங்கள். தி கேண்டிடேட் இஃப் அலாட்டட் எ சீட் ஃபார் MBBS seat in all colleges under all categories and BDS seat in government dental colleges மட்டும்தான் BDS seat இங்கே கொடுத்துருக்குறாங்க. MBBS seat அனைத்து காலேஜில் இருக்கிற MBBS சீட்டுக்கும் BDS சீட் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற BDS சீட்டுக்கும் அவங்க சப்போஸ் கேண்டிடேட்டுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுனாக்கா அவங்க வந்து டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா, டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் மூலமாக டியூஷன் ஃபீஸ் கட்டணும். அதே மாதிரி BDS வந்து இங்கே கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கிடைச்சா, அதே மாதிரி நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் BDS செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜஸில் BDS கிடைச்சா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் ஆன்லைனில் கட்ட தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக போய் காலேஜில் கட்டி நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா, அந்த டைமுக்குள்ளே. ஓகேங்களா, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதிலே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். www.tnmedicalselection.org நீங்கள் போய் அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுடைய பேங்க்கில் சஃபிஷியன்ட் ஃபண்டு அவைலபிள் ஆக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் பேங்க்கில். ஓகேங்களா, அதே மாதிரி பேங்க்கில் எக்ஸ்பேண்டட் கிரெடிட் லிமிட்டும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். அதாவது சில பேங்க்கில் வந்து கிரெடிட் லிமிட் கம்மியாக இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் போய் அந்த உங்களுடைய பேங்க்கில் மேனேஜர்கிட்ட போய் பேசி ஒரு அட்லீஸ்ட்டு உங்களுடைய ஃபீஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிரெடிட் அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி கிரெடிட் லிமிட் எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி நீங்கள் கேட்க வேண்டும் பேங்க்கில் போய். அப்போது அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக ஃபீஸ் கட்ட முடியும் அந்த அமௌண்ட்டு. ஓகேங்களா, The allotted candidate should download their provisional allotment order and join the course in the concerned medical college institution on or before the stipulated date and time as mentioned in the provisional allotment order. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமுக்கு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்துடணும். அதுக்குள்ளே போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி சேர்ந்துடணும். ஓகேங்களா, சேர நீங்கள் தவற விட்டால் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, அட்மிஷன் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, the certificate verification will be done in the selected college itself. நீங்கள் எந்த காலேஜுக்கு நீங்கள் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு போகணும். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் தேர்ட் பாயிண்டில், if you do not report to the head of the institution to which you are allotted on or before the time and date specified, your selection and or admission will be cancelled without any further notice. நீங்கள் போகலைனாக்கா நீங்கள் வெறும் டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா யூஸ் இல்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் அங்கே ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ஆகிடணும். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு சீட், இல்லைனாக்கா சீட் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து கேண்டிடேட் செலக்டட் ஃபார் அட்மிஷன் ஷுட் கிவ் எ செல்ஃப் அங்கே நீங்கள் அட்மிஷன் செய்யும்போது நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் தருவாங்க அவங்க காலேஜில். அது சைன் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டைரெக்டாக எதுவுமே தனியாக அனுப்ப மாட்டாங்க. எஸ்எம்எஸோ எதுவும் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் எல்லாமே நோ கம்யூனிகேஷன் வில் பி டைரக்ட்லி சென்ட் டு தி கேண்டிடேட். தே ஆர் அட்வைஸ் டு பி இன் டச் வித் தி வெப்சைட் ஆன் ரெகுலர் பேசிஸ் ஃபார் எனி அப்டேட். ஓகேங்களா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். MBBS BDS அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்க்கு ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.